டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையை அடுத்து நெற்பயிர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளன. இதையடுத்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் கடந்த 20 தினங்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் இம்மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்கள் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் 3,75,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கால்வாய்கள் மற்றும் ஏரிகள் தூர்வாரப்படாததாலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பயிரை இனிமேல் காப்பாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, வடிகால் தூர்வாரப்படவில்லை. கோட்டூரிலிருந்து பாமணி வரையிலும் சென்று கொண்டிருக்கிற இந்த அடப்பாற்றில் இருக்கிற நெய்வேலி காட்டாமணி அகற்றப்படவில்லை. நீடாமங்கலம் தாலுக்கா, மன்னாடி தாலுக்கா, விக்கிரமாண்டியத்தின் வழியாக காரியமங்கலம் என்ற கிராமத்திலிருந்து ஒரு புதிதாக வெட்டப்பட்ட வடிகால் கீக்குமொழியாக ஹரிச்சந்திர நதி வழியாக வந்து அடப்பாற்றில் கலக்க வேண்டும். அடப்பாற்றின் தலப்பு மதகில் இருக்கிற ஒரு வடிகால் மதகு இந்த ஊருக்கு வர வேண்டிய தண்ணீர் வடிகிற பொழுதும் திறந்து விடுவதும் திருப்ப அடைப்பதற்கு உள்ள ரெகுலேட்டர் உடைக்கப்பட்டு பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதை இன்னும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சீர் செய்து கொடுக்கவில்லை. குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 20,000 வழங்கினால்தான் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளி வீச முடியும் என்பதை நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக விவசாயம் முற்றிலும் இந்த திருத்துறைப்பூண்டி பகுதி அழிந்திருக்கிறது. நீங்கள் பார்க்குற பகுதி கூட பூசலாங்குடி ஊராட்சியை சார்ந்திருக்கிற தூத்திரமலை, சிதம்பரம், அகரவையிலெல்லாம் முற்றிலும் அழிந்திருக்கிறது. எனவே ஏக்கருக்கு 20,000 தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறோம். அதேமாதிரி இன்சூரன்ஸ் வழங்க வேண்டிய காலக்கெடு நீட்டிக்க வேண்டும். 15ஓட நிப்பாட்டுறாங்க. அது இந்த மாதம் இறுதிக்குள்ளே நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொகுப்பூடுகள் முற்றிலும் அழிந்திருக்கிறது, முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. எனவே பெருந்திட்டத்தின் அடிப்படையில் எல்லா தொகுப்பூடையும் இடித்துவிட்டு அரசாங்கமே புதிய தொகுப்பூடை கூடுதல் நிதியில் கட்டிக் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.